சக்தி அம்மன் 9 நாள் போரில் மகிஷாசுரனை வீழ்த்தியதை நினைவு கூறும் நவராத்திரி விழா பாடி திருவள்ளீஸ்வரர் சிவன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்றது. திருவள்ளீஸ்வரர் சிவன் கோயிலில் முதல் முறையாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவின் அறிவுறுத்தலின் பேரில் அறங்காவலர் குழு தலைவர் வழக்கறிஞர் வானவில் விஜய், கோயில் செயல் அலுவலர் குமரன், கோயில் அறங்காவலர் டாக்டர் ஹரி கோவிந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் 9 நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. பல்வேறு பாரம்பரிய காட்சிகள் குழுவாக வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் நவராத்திரியின் முதல் நாளாக பவானி நாட்டியலாயா குழுவினர் தங்களது பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்ற பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் வானவில் விஜய் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். பாடி திருவள்ளீஸ்வரர் ஆலயத்துல முதல் முறையா கொலு வச்சிருக்காங்க. இந்த கொலு நிகழ்ச்சியில பங்கேற்று ஸ்ரீ பவானி நாட்டியாலை மாணவிகள் இன்னைக்கு நடனம் புரிஞ்சாங்க. எல்லாரும் ரொம்ப சிறப்பா ஆடினாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கோவில் நிர்வாகத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நவராத்திரி என்பது 10 நாள் கொண்டாடுறது. முதல் 3 நாள் லக்ஷ்மியும், அடுத்த 3 நாள் துர்கையும், அடுத்த கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியும், 10வது நாள் மகிஷாசுர மர்தினியா அவதரித்து மகிஷனை வதம் பண்றது நவராத்திரி. இந்த நவராத்திரி நாள்ல எங்களுக்கு முதல் முறையா கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.